ஒரு கட்சிக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே தான் பேசுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் இப்போ அறிவிக்கிறத விட கூட்டணி தலைமையில் இருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தால் தான் அது முறையாக இருக்கும். இப்போ நம்ம குழு அமைக்க போகிறோம். ஏன்னா அவங்க கூட்டணியிலையும் பல்வேறு கட்சிகள் இருக்குது. அவங்களும் குழு அமைச்சு, தேமுதிக சார்பாகவும் குழு அமைத்து எல்லாரும் கலந்து பேசி யார் யாருக்கு எந்த தொகுதிகள் என்பதையும் தெளிவாக டிசைட் பண்ண பிறகு இந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கும் திமுகவின் தலைமை இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதை அறிவிப்பார் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் கேள்வி திருப்பி திருப்பி கேட்டாலும் என்னோட பதில் அதுதான். ஏன்னா அதுதான் நியாயம், தர்மம். ஒரு கூட்டணியின் தலைமை தான் அதை அறிவிக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய கூட்டணி இன்றைக்கி திமுகவுடன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் தேமுதிக எங்களை இன்னைக்கு கூட்டணியில் அவங்களோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம். எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது. அதை நான் அறிவிப்பதை விட அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தால் தான் அது முறையாக இருக்கும். எனவே வெகு விரைவில் அந்த குழு அமைத்து அதை நிச்சயமாக அவர்கள் அறிவிப்பாங்க. அதுதான் உறுதியானது என்பது இந்த நேரத்தில் சொல்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் நம்ம திமுகவை பல கட்டங்களில் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நிர்வாகிகள் இப்போ சம்மதிச்சாலும் கூட கடைக்கோடியில் இருக்க தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அவங்க இப்போ ஒன்று சேர்ந்து இப்போ களத்தில் நிற்கும் போது அது எப்படி இருக்கும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இது ஒட்டுமொத்த தேமுதிகவின் விருப்பம் தான் என்னுடைய விருப்பமாக இன்றைக்கி நான் அறிவிச்சிருக்கிறது. தேமுதிக ஒட்டுமொத்த விருப்பம் இதுதான். ஏன்னா எல்லாரையும் நான் கலந்து ஆலோசித்து அவங்க வாக்களித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக நான் இப்போ எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்க, நான் பயணம் போகும் எல்லா இடத்துலையும் மாவட்ட செயலாளர், ஒன்றிய, நகரம், கிளைகள் எல்லாரோடையும் நான் கலந்து பேசும்போது எல்லாருடைய மனநிலை இந்த முறை நாம் இந்த இந்தியா கூட்டணி திமுகவுடன் கூட்டணி அமைக்கணுன்றதான் எல்லார் கருத்துவமாக இருந்தது. அவர்கள் விருப்பமே என் விருப்பம், அவர்கள் முடிவே என் முடிவு. எனவே இந்த வெற்றியை நாம் தலைவர் காலடியில் நிச்சயமாக சமர்ப்பிப்போம். அதனால தான் இப்போ உடனே தலைவரிடம் நன்றியும் சொல்கிறோம். இது அதுதான் நான் சொன்னல, கூட்டணின்னு போகிறது இது ஃபஸ்ட் டைம். ஆனால் குடும்பமாக நாங்கள் பழகினது அதிகமாக யார் கூடனா அவங்க கூட தான். கலைஞர் ஐயா குடும்பத்தோடு தான் எங்களுடைய நட்பு பல வருஷமாக இருந்தது.